ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அனைவரும் ஆசாரியர்கள் என்று. வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். 1:6 சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5, 9, 10 வசனங்கள் சொல்லுகிறது, அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்று. எங்களை ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கினீர் என்று 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று, பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகத்துவமான ஆசாரிய பணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க மாத்திரம் நான் பாத்திரவான் என்று வெறுமனே இந்த உலகத்தின் ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களுக்காக ஆண்டவரை தேடுவர்களாகிறார்கள். நித்திய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாகவும் அந்த ராஜ்யத்திற்காக அவர் செயல்படுகிறவர்களாக இருக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு நம்மை அழைக்கும்படி சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டுடைய ராஜ்யத்தை தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதி தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் நாம் தேடுவர்களாய் இருப்போம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, நாம் அதற்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தவுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான அழைப்பை, அப்படிப்பட்ட கனமான அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் நம்மால் இயன்ற ராஜ்யத்தின் பணியை, ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே நாம் இருக்க போகிற கொஞ்ச நாட்கள், இந்த கொஞ்ச நாட்களில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மால் இயன்றது என்ன செய்ய முடியுமோ, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்து விட போறது கிடையாது. இந்த பூமியிலே கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்திலே நாம் எவ்வளவு காரியம் தேவராஜ்யத்துக்கு செய்ய முடியுமோ
அவ்வளவு காரியங்களை செய்து விடவே தேவன் அழைத்திருக்கிறார். நிறைய மிஷினரிகளை பார்க்கும்போது வெளிநாடுகளில் இருந்து நம்ம இந்திய தேசத்திற்கு வந்தவர்கள் ரொம்ப கம்மி வயசுல மறிச்சிருப்பாங்க, 35 40 அப்படின்ட்டு. ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா 100 ஆலயங்கள், 120 ஆலயங்கள், 150 ஆலயங்கள், 170 ஆலயங்கள்னு சொல்லி அவ்வளவு காரியங்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள், சபைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எவ்வளவு வைராக்கியமாய் செயல்பட்டிருப்பார்கள். பாஷை தெரியாத இந்த இந்திய தேசத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியாத இடத்துல பாஷையை கற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ராஜ்யத்தின் பணி எவ்வளவாய் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாமும் கூட நம்முடைய நிலையிலே நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆசாரியர்கள் எனப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அவருடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் நம்ம செய்ய முடியும். அதற்கு பின்பு ஆத்தும ஆதாயங்களை நாம் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாட்களுக்குள் நம்மால் முடிந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயங்களை செய்கிறவர்களாக காணப்படுவோம். எவ்விதத்திலெல்லாம் நம்மால் முடியுமோ அவ்விதத்திலெல்லாம் நாம் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாம் செயலாற்றுவோம். அது நம்மேல் விழுந்த கடமை. அதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நம்மை தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்று அழைப்பார்கள். நாம் தேவனுடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இம்மைக்காக அழிந்து போகிறதுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறோம். அழிந்து போகிற ஆஸ்திகளை சேர்ப்பதற்காக, அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்காக எவ்வளவோ தியாகங்களை பண்ணுகிறோம். அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தவும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் நம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஒரு நாள் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே நம்மால் இயன்ற ஊழியங்களை நிறைவேற்றுவோம், ஆத்தும ஆதாயங்களை செய்வோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். அவருடைய வருகையிலே நாம் காணப்படும்படி, அவருடைய வருகையிலே அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்தும்படி, ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த நாம் இயன்ற ஊழியங்களை, நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஊழியங்களை நாம் செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.